வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்சக்கீரை சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் ஃபோனில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போகிறீங்களா அந்த மாதிரி தேவையான பொருட்கள் தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரை நல்லா அலசிட்டு நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், எல்லா கீரையும் போட்டாச்சு. கலர் மாறுது. போட போட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். ஃபுல்லாக போட போட கலர் மாறிட்டே வருது. நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்குது. பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்திருக்கும். பொங்கி பொங்கி வரும். நீங்கள் வந்து அதை கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கீரை வெந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக, பச்சை மிளகா, வரமிளகா, தக்காளி 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது வரமிளகா ஒரு 7-8 கீரைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய். கீரைக்கு எண்ணெய் அதிகமாக வேணும். எண்ணெய் அதிகமாக ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கோங்க. கீரைக்கு எண்ணெய் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். அடுத்தது வரமிளகா, பச்சை மிளகா 2மே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாவை தள்ளி விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கத்து. அது வெங்காயமும் அப்படியே, ஏன்னா தீஞ்சிடும், அதனால் வெங்காயம் உடனே வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஃபுல்லாக. பச்சை மிளகாய் வந்து நம்ம தக்காளி போடும்போது போட்டுக்கலாம். இப்போதைக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க பொன்னிறமாக வர வரைக்கும். அடிப்பிடிச்சிக்க போகுது. மேக்ஸிமம் அடிப்பிடிக்காது, கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகிற வரைக்கும், நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம். நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டி தண்ணி தனியாக வச்சுருங்க. அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், புளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக, லைட்டாக புளிப்புக்காக. புளிச்சக்கீரை வேக வச்ச தண்ணியை ஒரு தனியாக ஊற்றிக்கோங்க. அது வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ஃபில்டர் பண்ணி இந்த கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி தனியாக வச்சுக்கணும். அந்த தண்ணி தேவைன்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். அதில் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்துக்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். மத்து இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா கடையணும். உப்பு அதில் தேவையான அளவு உப்பு, சுடு தண்ணி இந்தமாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இங்கே நல்லா கடைஞ்சாச்சு. கீரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா
தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.